ஆலயத்தின் அன்றாட அட்டவணை. ஒவ்வொரு திங்கட்கிழமை மாலை 7 மணிக்கு தேவனோடு உங்கள் பொருளாதார வெற்றிக்காகவும் உங்கள் பொருளாதார தடைகளை வென்று எவ்வாறு வெற்றி பெறுவது என்பதை கற்றுக்கொள்ளக்கூடிய கூட்டம். ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை மாலை 7 மணிக்கு உங்கள் ஆரோக்கியத்தை மேம்படுத்த உங்கள் பரிசுத்த குணமாக்குதலை பெற்றுக்கொள்ளக்கூடிய கூட்டம். புதன்கிழமை மாலை 7 மணிக்கு வேதகம பாடம், தேவனோடு ஒரு பலமான உறவை கட்டமைப்பது எப்படி என்பதை கற்றுக்கொள்ளவும் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் முன்னேற்றத்தை பெறவும் தேவனுடைய வார்த்தையிலிருந்து நாம் அனைவரும் கற்றுக்கொள்ளக்கூடிய கூட்டமாய் இருக்கும். வியாழக்கிழமை மாலை 7 மணிக்கு உங்கள் குடும்பத்தாருக்காகவும் உங்கள் அன்பின் வாழ்க்கை திருமண ஆசீர்வாதத்துக்காகவும் உங்கள் குடும்ப சமாதானம் சந்தோஷத்திற்காகவும் ஒரு சிறப்பு கூட்டம். மேலும் வெள்ளிக்கிழமை மாலை 7 மணிக்கு விடுதலைக்கான கூட்டம், சாபங்களை உடைத்தல் மற்றும் ஆவிக்குரிய ஒடுக்குமுறையிலிருந்து விடுதலை பெற ஒரு சிறந்த கூட்டம். சனிக்கிழமை காலை 9 மணிக்கு தீர்க்க முடியாத வழக்குகள், உங்கள் விசுவாசத்தின் வல்லமையின் மூலமாய் சாத்தியமற்ற வழக்குகளை தீர்வு காண ஒரு மாபெரும் கூட்டம். மேலும் ஞாயிற்றுக்கிழமை காலை 9:30 மணிக்கு தேவனுடைய நாளான அந்த நாளிலே தேவனோடு மாபெரும் அனுபவத்தை ஏற்படுத்தவும் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் முன்னேற்றத்தை காணவும் ஒரு மாபெரும் கூட்டமானது இருக்கிறது. இதோ யுனிவர்சல் ஆலயத்தின் அட்டவணை. ஒவ்வொரு நாளும் ஆலயம் திறந்திருக்கிறது. திங்கள் முதல் ஞாயிறு வரை ஒவ்வொரு நாளும் மாலை 7 மணிக்கு சிறப்பு கூட்டங்கள் நடைபெறுகின்றன. மேலும் காலை 8 மணிக்கு, 10 மணிக்கு, மதியம் 3 மணிக்கு கூட்டங்கள் இருக்கின்றன. மேலும் விவரங்களுக்கு ஜப உதவிகளுக்கு எங்களை அழைக்கவும். 9384638738. மக்களுக்கு உதவுவதே எங்களை ஊக்குவிக்கிறது. மேலும் புதிய வாழ்க்கை உங்களுக்காக இங்கே காத்திருக்கிறது. வணக்கம் பிரியமானவர்களே, விசுவாசிக்கிறவங்க ஒவ்வொருவரையும் தேவன் ஆசீர்வதிக்கட்டும். நீங்க சரியா பார்த்த பிரகாரம் ஒவ்வொரு நாளும் யுனிவர்சல் ஆலயம் திறந்ததாய் இருக்கிறது. விசுவாசத்தில் நீங்கள் யார்? உங்களுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள, தேவனுடைய உதவியானதை பெற்றுக்கொள்ள, என் வாழ்க்கை இருக்கிற அதே பிரகாரம் இருப்பதை நான் ஏற்றுக்கொள்ள விரும்பவில்லை என்ற தீர்மானத்தை வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறீர்களோ, மிக நிச்சயமாய் தேவன் உங்களுக்காய் அவர் வாக்களித்த எல்லா காரியங்களை நிறைவேற்ற வல்லவராய் இந்த தல் இருக்கிறார். இந்த நாள் நான் இந்த விசுவாசத்தினுடைய சாட்சியை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு முன்பாக தெளிவுபடுத்த விரும்புகிறேன். மீண்டும் யார் இந்த நாள் எங்களோட நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறீர்களோ, அல்லது ஒருவேளை நீங்க இந்த நிகழ்ச்சியை முதல் முறையாய் பார்க்கிறவராய் கூட இடத்துல இருக்கலாம். இந்த இஸ்ரவேல் சிறப்பு நிகழ்ச்சி யோர்தான் நதியிலே நாம் எந்த விசுவாசத்திலே நகர்ந்து கொண்டிருக்கிறோம், நம்முடைய வாழ்க்கையை தேவன் மாற்றும்படியாக. என தேவன் மாறாதவராய் இருக்கிறார். கடந்த காலங்களில் தேவன் எதை செய்தாரோ இந்த நாளிலும் அதை செய்ய வல்லவராய் தேவன் அவருடைய அதி அற்புதமான பதிலை உங்கள் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கை மீது இந்த வெளிப்படுத்த தயாரானவராய் இந்த இருக்க. உங்களுடைய வாழ்க்கையினுடைய கடினங்கள், போராட்டங்கள், சூழ்நிலைகள் எல்லாமே தேவனுக்கு தெரியும். ஆனா சிலர் ஜெயிக்கிறார்கள், சிலர் அந்த பிரச்சனையிலே முழுகடிக்கப்படுகிறார்கள், அல்லது அதே பிரச்சனையிலே வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். தேவன் அவர்களை கைவிட விரும்புகிறாரா? இல்ல தேவன் உங்களுக்கு உதவி செய்ய விரும்பல? இல்ல, நாம தேவனுடைய சத்தத்தை கேட்கும் பொழுதும் அவருடைய உதவியை கைப்பற்றுகிறவரா இருக்கிறோம். ஆனா எப்போ நம்முடைய சொந்த இருதயத்தின் விருப்பங்களை நிறைவேற்றுகிறவரா இருக்கிறோமோ அங்குதான் நாம விழுகிறவராக இருக்கிறோம், அல்லது பிரச்சனையில நம்முடைய வாழ்க்கையை தொடர்ந்து வாழ்கிறவராக இருக்கிறோம். எனவேதான் இந்த இஸ்ரவேல் சிறப்பு நிகழ்ச்சி. நீங்க யார் இப்படியான தீர்மானத்தை எடுக்கிறீங்களோ, என் பழைய வாழ்க்கை போதும், விசுவாசத்திலே தேவனுடைய வார்த்தையின் வழிகளிலே நான் முன்னோக்கி செல்ல விரும்புகிறேன், அவர் எனக்காக வைத்திருக்கிற இந்த புது வாழ்க்கையை நோக்கியும். இது குறித்து நான் தொடர்ந்து பேசுவதற்கு முன்பாக இந்த வீடியோ தொகுப்பானதை பாருங்க. இஸ்ரவேல் சிறப்பு நிகழ்ச்சியானது என்ன, மேலும் இந்த நிகழ்ச்சி புது வாழ்க்கையின் துவக்கத்திற்கு உங்களுக்கு எப்படியான உதவி செய்யும், இந்த யோர்தான் நதியிலே ஏன் இந்த நிகழ்ச்சியை நாம் செய்ய போகிறோம். இந்த வீடியோ தொகுப்பை பாருங்கள் இப்பொழுதே. வணக்கம், எப்படி இருக்கீங்க? நம்ம இப்போ யோர்தான் நதிக்கு பக்கத்துல இருக்கோம். சரி, நீங்க எப்பொழுதுமே யோர்தான் நதியை பத்தி யோசிக்கும் பொழுது கற்பனை செய்வீங்க, தெளிவான நீல கலர்ல நிறைய மீன்களோட நிறைய பூக்கள் போல. சரி, நம்ம முன்னாடி என்ன பார்த்தோமோ அதை தாண்டி அநேக வருஷம் கழிச்சு இப்ப நம்ம இருக்கோம். நீங்க முன்னாடி எதை பார்த்தீங்களோ அது இஸ்ரவேல் தேசத்தினுடைய வடக்கு பக்கத்துல இருக்க நதி. இப்ப நம்ம இருக்க இடம் தான் சரியாக யோர்தான் நதி இருக்கிற இடம்.
இந்த யோர்தான் நதி எபிரேய பாஷையில வேற பேர்களை கொண்டதா இருக்கு. நம்ம இங்க பாக்குறது போல யோர்தான் நதி யோர்தானுக்கும் இஸ்ரவேலுக்கும் மத்தியில இருக்கு. இப்ப நம்ம இருக்க இடம் வறண்ட நதியை போல காண்கிற யோர்தான். யோர்தான் நதியினுடைய நீரூற்று ஏர்மோன் மலையின் அடிவாரத்திலிருந்து துவங்குது. 3 விதமான நதியிலிருந்து யோர்தானுக்கு தண்ணீர் வரும். அதுல 2 ஏர்மோன் மலையின் அடிவாரம், இன்னொன்னு வேற பகுதியிலிருந்து வரும். ஆனா இந்த 3 பார்க்கிலும் டேம் என்ற நீரூற்று தான் மிகப்பெரிய பங்களிக்குது. டேம் என்ற வார்த்தை எபிரேய மொழியில டே, டலட், டோம் இந்த எழுத்துக்களை ஒன்னாக சேர்க்கும்போது யோர்தான் என்ற வார்த்தை வருகிறது. ஏன்னா இது எல்லாமே எபிரேய மொழியிலிருந்து எடுக்கப்பட்டதா இருக்கு. இந்த வார்த்தைகளை சேர்த்தா டேம் என்ற நீரூற்றுடைய பெயர் அர்த்தம். ஏன்னா பழங்காலத்துல இருந்து இப்ப வரைக்கும் மிகப்பெரிய நீரூற்று டேமா மட்டும்தான் இருக்கு. உங்களால கற்பனை பண்ண முடியுதா? நீங்க இந்த இடத்துக்கு பக்கத்துல இருக்கீங்க. எனவே இங்க நீங்க யோவான் ஸ்தானகரை பாக்குறீங்க. ஜனங்கள் எல்லோருக்கும் ஞானஸ்தானத்தை கொடுத்து கொண்டிருப்பது போல யோவான் ஸ்தானகராக மக்களுக்கு கொடுக்கப்பட்ட ஞானஸ்தானம் பாவத்திலிருந்து மனம் திரும்புதலின் ஞானஸ்தானமா இருந்தது. ஒரு நபர் தண்ணீருக்குள்ளாக போகிறார், தூய்மையா சுத்தமான ஒரு நபராக வெளியே வரார். ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளணும் மற்றும் சுத்திகரிப்பு பெற்றுக்கொள்ளணுன்ற யோசனை எங்கிருந்து வந்தது? யூத வழியில இருந்து. ஏன்னா யூத வழியில முன்பாகவே சுத்திகரிக்கப்பட வேண்டிய வழி முன்பாக இருந்து கடைபிடிக்கப்பட்டது. எனவே நமக்கு தெரியும், யூதர்கள் தங்களை சுத்தப்படுத்திக் கொள்வாங்க. தேவனுடைய பிரசனத்துக்கு முன்பாக அவங்க செல்லும் பொழுது அல்லது ஆலயத்துக்குள்ளாக செல்வதற்கு முன்பாகவே தங்களை சுத்திகரித்துக் கொள்ளணும். எனவே யோவான் ஸ்தானகர் இந்த வழியை பயன்படுத்தினார் மனம் திரும்புவதை குறித்து பேசுவதற்கு. ஆனா இப்போ இந்த ஞானஸ்தானம் உங்களுடைய சரீர சுத்திகரிப்புக்காக கிடையாது. யோவான் ஸ்தானகர் அறிமுகப்படுத்தி வைத்தார், இந்த ஞானஸ்தானம் நம்முடைய ஆத்மாவையும் நம்மளுடைய தவறிலிருந்து நம்மளை சுத்திகரித்துக் கொள்ளும்படியாக. நம்ம சுத்திகரிக்கப்படுவோம், நம்முடைய பாவ வாழ்க்கையிலிருந்து நம்மை முழுமையாக உட்புறத்தில் சுத்திகரிக்கப்படும். நாம் முன்பாக செய்த எல்லா தவறான நினைவுகளிலிருந்து நம்ம தண்ணீருக்குள்ளாக இறங்குவோம். நம்முடைய பழைய வாழ்க்கை எல்லாவற்றையும் கைவிட்டு நம்மளுடைய புதிய வாழ்க்கையை பெற்றுக்கொண்ட நபராக வெளியே வர. எனவே யோவான் ஸ்தானகர் இந்த ஆவிக்குரிய சுத்திகரிப்பை அனைவருக்கும் தெரியப்படுத்தினார். இந்த இடத்துல யோவான் ஸ்தானகர் பாவ மன்னிப்புக்கென்று ஞானஸ்தானத்தை குறித்து பிரசங்கித்து ஜனங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்தார். இந்த நேரம் தான் ஆண்டவராகிய இயேசு இங்கே வந்தார். யோவான் ஸ்தானகரால் தண்ணீர் ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொண்டார். எப்பொழுது அவர் யோவான் ஸ்தானங்களால் ஞானஸ்தானம் பெற்று ஆண்டவராகிய இயேசு தண்ணீரிலிருந்து எழுப்பப்பட்டாரோ அந்த நேரம் பரிசுத்த ஆவியானவர் அவர் மீது இறங்கினார். அப்பொழுதுதான் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று, இவர் என் நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன் என்று. இந்த இடத்துலதான் முதல் முறையாக நம்முடைய முழு வரலாற்றிலேயே திருத்துவம் ஆண்டவராகிய தேவன், குமாரர், பரிசுத்த ஆவியானவர் துவங்கியது. இந்த இடத்துலதான் இந்த தியானஸ்தானம் முதல் முறையாக நடந்தது. எனவே இங்க இருக்க எல்லாரும் அதை பார்த்து கற்றுக்கொள்ளும்படியாக. இதோ இந்த இடத்துலதான் ஆண்டவராகிய இயேசுவினுடைய ஊழியம் துவங்கப்பட்டது. நல்லது மக்களின் மீண்டும் இந்த விசுவாசத்தில் நீங்கள் என்னோடு இணைந்தவராய் இந்த சாட்சியை பார்ப்பதற்கு முன்பாக ஒரு கேள்வியை உங்களுக்கு முன்பாய் நான் இந்த இடத்துல வைக்க விரும்புகிறேன். நாம் எல்லோருமே தேவனுடைய பிள்ளைகளா? என இந்த மிகப்பெரிய பொய்யிலே இந்த உலகம் நகர்ந்து கொண்டிருக்கிறது. என எல்லா மக்களும் நினைக்கக்கூடியது என்ன? நான் தேவனுடைய பிள்ளைகள். ஆனால் நீங்க இந்த இடத்துல தெளிவாக புரிந்து கொள்ள, தேவன் அவருடைய பிள்ளைகளை இந்த இடத்துல தேர்ந்தெடுக்கிறாரா? தேவன் அவருடையவர்களை பிரித்தெடுக்கிறாரா? மிக நிச்சயமாய் மக்கள் யார் அப்படியாக நினைத்துக் கொண்டிருக்கிறார்களோ நாம் எல்லோரும் தேவனுடைய பிள்ளைகள் என்று. இதற்கு பதிலான தேவன், நாம் எல்லோரும் தேவனுடைய பிள்ளைகளா? ஒருவேளை நீங்க சொல்லலாம், ஆமா பாசன், ஆனா தேவனுடைய வார்த்தை சொல்கிறது நாம் எல்லோரும் அவருடைய பிள்ளைகள் கிடையாது. நாம் எல்லோரும் பிள்ளைகளாய் இருக்கலாம், ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோமா? இந்த கேள்விக்கு பதில் இல்லை என்றது அர்த்தம். ஏன் பாசன்? என தேவனுடைய வார்த்தையிலே நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறேன். யார் ஒருவர் தேவனுடைய பிள்ளையாய் தன் வாழ்க்கை இந்த மாற்றுகிறார், தேவன் யாரை தன்னுடைய பிள்ளைகளாய் ஏற்றுக்கொள்கிறார்.
இங்கு யோவான் 1 இந்த வசனம் தெளிவாய் குறிப்பிடுகிறது போல 11 பாருங்க. அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. தேவன் மனுஷ ரூபமாய் இந்த இடத்துல வந்தார். மனுஷ சாயலாய் நம்மை போல அவர் வந்த பொழுது பல மக்கள் அவரை ஏற்றுக்கொள்ளாதவனுடைய அர்த்தமானதுன்னு அவருடைய வார்த்தையை கேட்கவில்லை, அவருடைய வழிகளில் நடக்கவில்லை, அவர் சொன்ன ஆலோசனைகளுக்கு கவனம் செலுத்த விரும்பவில்லை. ஆனா தொடர்ந்து தேவனிடத்துல பேசுகிறார். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ, இயேசுவின் நாமத்தின் மீது விசுவாசம் உள்ளவராய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். இன்னொரு வார்த்தையிலே, யார் அவருடைய நாமத்தின் மீது விசுவாசம் கொண்டு அவருடைய வழிகளை ஏற்றுக்கொண்டவராய் அவருடைய விருப்பத்தை செய்கிறவராய் இடத்துல இருக்கிறார்களோ அவர்கள் தேவன் தன்னுடைய பிள்ளைகளாய் இருக்கும்படி ஏற்றுக்கொண்டார், முடிக்கும்படி. அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள். இதுதான் மிக சரியாய் தேவன் உங்களுடைய வாழ்க்கையின் மீது இந்த செய்ய விரும்புகிறார். இப்பொழுது இந்த வசனத்தின் மூலமாய் உங்க வாழ்க்கை நீங்க சோதிக்கணும் விரும்புறேன். நீங்க யாராக இந்த இடத்துல இருக்கீங்க? உங்களுடைய வாழ்க்கை தேவனை எப்படியாக பிரியப்படுத்தக்கூடிய ஒரு வாழ்க்கையானதா இந்த இடத்துல இருக்கு? உங்களுடைய வழிகள் தேவனுக்கு முன்பாக எப்படிப்பட்ட ஒரு வழிகளானதா இந்த இடத்துல இருக்கு? ஏன்னா நான் இந்த வார்த்தை சொல்லல, ஒருவேளை நான் எல்லோரும் தேவனுடைய பிள்ளைகள் இல்லைன்னு சொல்லும்போது உங்களுக்கு அது கஷ்டமானதா இருந்திருக்கலாம், உங்களுக்கு அது மிகுந்த வலியை கொடுக்கக்கூடியதா இருந்திருக்கலாம், இல்ல என் மேல நீங்க கோபத்தை கூட ஏற்படுத்திருக்கலாம். எப்படி இந்த பாஸ்டர் சொல்றாரு இந்த இடத்துல எல்லோரும் தேவனுடைய பிள்ளைகள் இல்லைன்ட்டு? நான் சொல்லவில்லை, தேவன் அவர் தெளிவாய் தன் வார்த்தையிலே விளக்குகிறார். தேவனுடைய வார்த்தை குறிப்பிட்டு சொல்கிறது போல நாம் எல்லோரும் அவருடைய பிள்ளைகள் இல்லை. அவருடைய நாமத்தை விசுவாசித்து அவருடைய சித்தத்திலே யார் ஒருவர் தன் வாழ்க்கையை வாழ்கிறவராய் இருக்கிறார்களோ அவர்கள் மட்டுமே தேவனுடைய பிள்ளைகளாய் தேவன் இங்கு இந்த இடத்துல அங்கீகரிக்கிறார், அவர்களை தன்னுடைய பிள்ளையாய் அறிக்கிறார். பாசி, என்னுடைய வாழ்க்கையில பல கடினங்கள் இருக்கும், பல பிரச்சனைகளானது இருக்கு, பல சூழ்நிலைகளானது இருக்கு. தேவனுடைய நாமத்தை நான் விசுவாசிக்க விரும்புறேன், தேவனுடைய வழிகளை நான் கீழ்ப்படி விரும்புறேன். ஆனா என்னால முடியல. நீங்க முடியலன்னு சொல்லிட்டு தொடர்ந்து தேவனுடைய பிள்ளைகளா இல்லாத ஒருவரா வாழ போறீங்களா? அல்லது உங்களுடைய முடியாத காரியங்களை தேவனுடைய கைகளில் வைத்து தேவனோடு முடியக்கூடியதாய் மாற்ற விரும்புறீங்களா? தீர்மானம் உங்களுடையது. என நீங்க பார்க்க போகிற இந்த சாட்சி இதற்கான ஆதாரம். இந்த நபர் யாராக இருந்தார், அசுத்தத்தால் இந்த ஆட்கொள்ளப்பட்டவராய் அசுத்தமான காரியங்களை செய்கிறவராய் மிக மோசமான வாழ்க்கை. ஆனா தேவன் இவருடைய வாழ்க்கை இன்று தேவனுடைய பிள்ளையாய் இவர் வாழுவதற்கான வழி எப்படியாக உண்டாக்கப்பட்டது? பரிசுத்தாவியானவர் இவருடைய வாழ்க்கையில் இந்த மாற்றமானது எப்படியாக செய்திருக்கிறார்? நீங்களே இந்த வாப்பை இவர் வாழ்க்கை மீது நிஜமாக்கப்பட்டிருக்கிறதா இல்லையா பார்க்கும்படி இந்த சாட்சியை கவனியுங்கள். இப்பொழுதே நான் லூசிஃபரை வணங்கி கொண்டிருந்த ஒரு ஆளா இருந்தேன். நான் அவனோட உடன்படிக்கையும் செய்திருந்தேன். நான் அவனை முழு உடம்போடும் முழு ஆத்மாவோடும் முழு ஆவியோடும் பின்பற்றேன். அந்த வாக்குத்தத்தின் மூலமா எனக்கு தேவையான எல்லாமே கிடைச்சது. பணம், பெண்கள், இது எல்லாமே அவன் எனக்கு கொடுத்தான், எல்லாமே எனக்கு கிடைச்சது. அவனுடைய அனைத்து காரியத்தையும் நான் முழுமையாக ஈடுபட்டதுனால என்கிட்ட இந்த நிறைய விஷயத்த கேட்க ஆரம்பிச்சான். நானும் என்னுடைய நண்பரும் இணைந்து இரத்தத்தினால உடன்படிக்கையை செய்தோம். அவங்க எனக்கு கண்ணி ஆட்டை வைத்து ஞானஸ்தானம் கொடுத்தாங்க. அந்த ஆடு பஃபமேட் அப்படின்ற ஒரு விஷயத்தை சார்ந்து உள்ளது. பஃபமேட் அப்படின்னா அது பிசாசு தாமே, அது பிசாசு தான். நான் சரியா இந்த நிலையில என்னுடைய தாடியை அதிகமாக வளர்க்க ஆரம்பித்தேன். ஒரு ஆட்டை போல நான் இருக்கிறதுக்காக தாடியை அதிகமாக வளர்க்க வச்சேன். நான் என்னுடைய நேரங்களை கல்லறையில் செலவு செய்வேன். அங்கிருந்து ஆயுங்கூறும் உள்ள புகைப்படம் இதை வாங்குவேன். நிறைய விதமான சிலை, எலும்புக்கூடு, இது எல்லாத்தையும் வாங்குவேன். அதுக்கப்புறமா கொஞ்ச நாள் கழித்து எனக்கு சாத்தானிய வேதாமத்தை கொண்டு வந்து கொடுத்தாங்க. தேவனுடைய வார்த்தையில 10 கட்டளைகள் இருக்கிறத போல அதுலேயும் 10 கட்டளைகள் இருந்தது. காட்டுங்க, நான் உங்களுக்காக அதை படிச்சு காட்டுறேன். சாத்தானிய பைபிள்ல 10 கட்டளைகள். உன்னை நீ நேசித்து
மற்றவர்களை முழு பலத்தோடு வெறுப்பாயாக. எல்லாவற்றத்திற்கு மீது உன்னை நீர் அன்பு கூர்ந்து உன்னை நீயே தெரிந்து கொள். சாத்தானுடைய நாமத்தை தூஷணமாய் பயன்படுத்த தேவையில்லை. உனக்கு மரியாதையும் சிறு பிள்ளைகளையும் மிருகங்களையும் பார்த்துக்கொள். இப்ப படிச்ச எல்லாமே ஒரு சுத்தமான ஒரு பொய். நான் இதனால சிறு பிள்ளைகளையும் மிருகங்களையும் வெறுக்க ஆரம்பிச்சேன். நான் மிருகங்களை வச்சோ இல்லை சிறு பிள்ளைகளை வச்சோ எந்த விதமான சடங்கு செய்யல. ஆனா எனக்கு அவங்கள பிடிக்காது. நான் அவனுடைய வார்த்தைக்கு முழுமையா கீழ்ப்பட்டேன். அவனுடைய கட்டளைக்கு நான் கீழ்ப்படிந்து நடந்து கொண்டேன். நான் திட்டம் போட்டேன். ஒரு பீடத்தை பிசாசுக்காக உருவாக்கத்துக்காக நான் திட்டம் போட்டேன். பிசாசுக்காக ஒரு கோயிலை கட்டக்கூட நான் யோசித்தது உண்டு. நான் பிசாசுக்காக அந்த கோயிலை கட்ட நிறைய தங்கத்தை சேர்த்து வைத்திருந்தேன். இயேசுக்காக கட்டப்பட்ட இடத்தை விட நான் இது அதிகமாக கட்ட ஆசைப்பட்டேன். சாத்தானுக்காக இந்த கோயிலை நீங்க கட்ட ஆசைப்பட்டீங்க, ஆண்டவரை எதிர்த்து நிற்கிறதுக்காக இல்ல? ஆமா, சரிதான். நான் அவரை தூஷணமா பேசியிருக்கேன். ஆண்டவரை ஒரு முறையும் நான் அவரை அதிகமா அவமானப்படுத்துவேன். எல்லா மோசமான விஷயம், அருவருப்பான விஷயம், தேவனை பிரியப்படுத்தாத விஷயத்த செய்வேன். நான் பிறந்தது தேவனுக்காக ஊழியம் செய்யற குடும்பத்துல தான் நான் பிறந்தேன். அப்படிப்பட்ட ஒரு குடும்பத்துல தான் நான் பிறந்தேன். என்னுடைய அப்பா எனக்கு வேதாமத்திலிருந்து எடுத்த பேர் தான் வச்சாரு, தாவீது, இஸ்ரவேலுடைய ராஜா. ஆனாலும் கூட நான் பிசாசை தான் வணங்கிட்டு இருந்தேன். நான் அங்கதான் ஏமாற்றப்பட்டேன். ஏன்? பிசாசு மிகவும் அழுக்கானவன், மரியாதை இல்லாதவன். அவன் ஒரு கரத்துல உங்களுக்கு கொடுக்கறானா, அவன் வேறு ஒரு கரத்தினால உங்ககிட்ட கொடுத்த ஒன்னை எடுத்துக்கொள்வான். அந்த நிலையில தான் என்னுடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் எழும்ப ஆரம்பிச்சது. அங்கதான் என்னுடைய மோசமான நிலை தொடங்க ஆரம்பிச்சது. கவலை, தூக்கமின்மை, தூக்கம் வராது, மன அழுத்தம் வர ஆரம்பிச்சது. குரலை கேட்க ஆரம்பிச்சேன், ஆவியினுடைய குரலை. ஒரு பழமொழியில சொல்லுவாங்க, என் வாழ்க்கை நரகத்தில் போய் கொண்டிருக்கிறது. சரியா இந்த நிலையில தான் என்னுடைய மன அழுத்தம் ரொம்ப அதிகமாக்கப்பட்டுச்சு. என் வாழ்க்கைய பார்த்த எனக்கே ரொம்ப சோர்வாயிடுச்சு. எலிகளுக்கு வைக்கிற மருந்தை நான் குடிக்க முயற்சி செஞ்சேன். நான் ஒரு கத்திய கூட எடுத்து என்னுடைய கழுத்து கீழே வைத்து என்னால உண்மையா முடியல. என்னுடைய வாழ்க்கைய பார்க்கும்போது நான் நினைச்சேன், என்னுடைய வாழ்க்கைய நான் எடுத்துட்டேன்னா எல்லாமே முடிஞ்சிடும், சரியாயிடும். நான் சமையல் அறைக்கு போனேன். ஒரு கத்தி அங்கிருந்து எடுத்தேன். என்னுடைய கழுத்து கீழே நான் வச்சேன். என்னால் அதை செய்ய முடியல. என்னால இனிமேலும் இந்த வாழ்க்கையில வாழ முடியாது. இனிமேலும் நான் பொறுத்து கொண்டது போதும். நான் இறந்து போனா நல்லா இருக்கும்னு நினைச்சேன். என்னுடைய வாழ்க்கையை நானே முடிச்சிடலான்னு நினைச்சேன். நான் சரியா இந்த நிலையில இருக்கும்போது என்னுடைய நண்பர் ஒருத்தர், உண்மையா சொல்ல போனா அவர் என்னை கைவிட்டதே கிடையாது. எனக்காக போராடாம நிறுத்தின நாளே கிடையாது அவர். நான் வரமாட்டேன்னு சொல்லியும் கூட அவர் எனக்கு அழைப்பு கொடுத்தார், ஆலயத்துக்குள்ள நான் வர. அவர் என்னை கைவிட்டதே கிடையாது. அவர் எனக்காக போராட நிறுத்தின நாளே கிடையாது. ஒரு நாள் நான் என்னுடைய வீட்டுக்குள்ள இருக்கும்போது எனக்குள்ள ஒரு பெரிய ஆசை வந்தது. பெரிய ஆசை. நான் ஆலயத்துக்கு போனேன்னு. நான் ஆலயத்துக்கு போனேன். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. நான் ஆலயத்துக்கு வந்தேன். என்னுடைய நீளமான முடியோட இந்த போட்டோல இருக்கிற மாதிரி பெரிய தாடியை வைத்து கொண்டு வந்தேன். எல்லா இடத்துலயும் கம்பல் மாட்டியிருந்தேன். யாருமே என்னை ஒதுக்கலாங்க. எனக்கு முன்பாக தேவனுடைய வார்த்தை நான் என்னன்னே தெரியாது. ஆனா கூட்ட நேரத்துல என்ன நகர்த்தின ஒரு வார்த்தை நான் காமிக்கிறேன். மத்தேயு 11வது அதிகாரம் 28வது வசனம். 11வது அதிகாரம் 28வது வசனம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, எல்லோரும் என்னிடத்திலே வாருங்கள்.
நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். இந்த வசனத்தை நான் படிக்கும்போது, இந்த வசனத்தை நான் கூட்டத்துல கேட்கும்போது, அங்க எனக்கு கிறிஸ்துவனுடைய அன்பு என்னன்னு புரிந்தது. இங்க வசனத்துல சொன்ன மாரி, "என்னிடத்திலே வாருங்கள்" என்று சொன்னார். நான் முன்னாடி எழுந்து போம்போது அவர்கிட்ட போனேன். அவர் என்கிட்ட எழுந்து வரதுக்காக நான் காத்துட்டு இல்ல. நான் அங்க போய் நின்ன பிற்பாடு எல்லாமே மாறப்பட்டது. எல்லாமே. நான் அவர்கிட்ட சொன்னேன், "என் தேவனே, எனக்கு நீங்க வேண்டும். எனக்கு நீங்க தேவை." அங்க இருக்கக்கூடிய போதகர், தேவனுடைய ஊழியக்காரர் என்கிட்ட வந்து என்கிட்ட பேச ஆரம்பிச்சார். எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா உதவி செஞ்சாரு. என்கிட்ட கேட்டார், "உனக்கு படிக்க புடிக்குமா?" நான் அவர்கிட்ட சொன்னேன், "ஆமா, எனக்கு பிடிக்கும்." அப்போ எனக்கு ஒரு புஸ்தகம் குடுத்தாரு. "உன்னுடைய போராட்டத்த விசுவாசத்தினால எப்படி ஜெயிப்பது?" இந்த புஸ்தகத்த நான் படிக்கும்போது, பிசாசனுடைய குரல் என்னுடைய யோசனையிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமா போய்க் கொண்டிருந்தது. நான் அத முடிக்கும்போது, போதகர் என்ன கூப்ட்டாரு. கூப்ட்டு சொன்னார், "தாவீது, நீ எடுக்க வேண்டிய முதல் முடிவு இப்போ, தண்ணீல ஞானஸ்நானம் எடுப்பது." இது கூட ஆண்டவர் எனக்கு காமிச்சாரு. என்னுடைய பாவத்திலிருந்து நான் மனம் திரும்ப. என்னுடைய பழைய காரியத்தை எல்லாத்தையும் நான் விட்டேன். பிசாசு அடையாளப்படுத்துற மாரி எல்லாத்தையும் நான் விட்டேன். அந்த ஐங்கூறும் முனையில இருக்கக்கூடிய வடிவம், என்கிட்ட இருந்த புகைப்பீடம் எல்லாத்தையும் உடைச்சு நான் தூக்கி போட்டுட்டேன். எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டேன் வெளிய உடைச்சு. விடுதலைய நான் பெற வேண்டும் என்று நெனச்சேன். நான் வெள்ளிக்கிழமை கூட்டத்துல விடாம தொடர்ந்து கலந்து கொண்டேன். விடுதலைய நான் பெற்றுக்கொண்ட உடனே நான் தீர்மானம் செய்தேன். நான் என்ன அர்ப்பணிக்க போறேன். தண்ணீல ஞானஸ்நானம் எடுக்க போறேன். நான் போதகர்கிட்ட நான் வரப்போற நேரம், நான் ஞானஸ்நானம் பெறப் போகிற டேட் எல்லாத்தையும் சொல்லிட்டேன். நான் ஞானஸ்நானம் எடுக்க வந்தேன். எடுத்தேன். என்னுடைய வாழ்வுக்கு நான் எடுத்த சரியான ஒரு முடிவை தேவனுக்கு என் வாழ்க்கைய தரேன். தண்ணீல ஞானஸ்நானம் எடுத்த பிற்பாடு நான் கத்துக்கொண்டேன். ஞானஸ்நானம் எடுத்த பிற்பாடு பரிசுத்த ஆவி என்னுடைய நோக்கமா இருந்தது. பரிசுத்த ஆவி இல்லாம என்னால தேவனுக்கு ஊழியம் செய்ய முடியாது. அவருடைய காரியத்த செய்ய முடியாது. நான் முன்னாடி பிசாசுக்கு ஊழியம் செய்யும்போது, பிசாசுனுடைய ஆவி எனக்குள்ள இருந்தது. அந்த தருணத்துல இஸ்ரவேல் சிறுமை நிகழ்ச்சி ஆலயத்துல வந்தது. வந்த உடனே நான் முழு மனதோட போனேன். நான் பீடத்துக்கு ஏறினேன். பீடத்துல பொருத்தனைய எடுத்துக்கொண்டேன். என்னுடைய தியாகத்த நான் உருவாக்க ஆரம்பிச்சேன். பண ரீதியா மட்டும் கிடையாது. நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், "ஆண்டவரே, நீங்க என்ன கேட்கிறீங்க என்கிட்ட? கேளுங்க." ஆண்டவர் சொன்னார். நான் பீடத்து மேல ஏறினேன். முழு உறுதியோட ஏறினேன். நான் என்ன அர்ப்பணிக்க போறேனோ, அது தேவன் கேட்ட ஒன்று. பரிசுத்த ஆவி எனக்கு வேணும்னு நான் கேட்டேன். என்னுடைய வேலையை செய்ய தேவையில்ல. நான் உன்னுடைய வேலை செய்ய எனக்கு உன்னுடைய ஆவி தேவ ஆண்டவரே என்று சொன்னேன். அந்த நிலையில ஒரு ஆர்வக்கூரியமான ஒரு விஷயம் நடந்தது. எந்த தேவ ஆலயத்திற்கு எதிராக நான் லூசிஃபருக்காக ஒரு ஆலயம் கட்டணும்னு நெனச்சேனோ, அதே ஆலயத்தில் நின்று கொண்டு நான் பரிசுத்த ஆவிய பெற்றுக்கொண்டேன். பெறுறதுக்கு முன்னாடி எனக்குள்ள இருந்த எல்லா அழுக்கான விஷயத்த நான் எடுத்தேன். அழுக்கான விஷயத்த பரிசுத்த ஆவி என்ன நிரப்பினார். அந்த நேரம் ரொம்ப அருமையான ஒரு நேரம். ரொம்ப அருமையான நேரம். ஏன் தெரியுமா? ஏன்னா அந்த நேரம் எனக்குள்ள ஒரு சமாதானம் நிரப்பப்பட்டது. அந்த சாயங்கால வேளையில எனக்குள்ள ஒரே சந்தோஷம். என்னுடைய ஆத்துமாவுல சந்தோஷம். அவர் என்னுடைய தந்தையானார். நான் அவருடைய மகனா மாறினேன். என்ன போல இருக்கிற ஒரு மனுஷன தேவன் எப்படி அன்பு செய்ய முடியும்? எப்படி அவரால் அன்பு செய்ய முடியும்? என்ன போல இருக்கிற மனுஷன? Encontrei teus altares, Senhor, Rei meu e Deus meu. பிசாசு என்னை எத செய்யும்படியா சொன்னானோ நான் அத செஞ்சேன். தேவன் என்னுடைய வாழ்க்கையில குடுத்த எல்லா காரியத்தையும் எத வச்சும் என்னால ஒப்பிட முடியாது. தேவன் என்னுடைய குடும்பத்த ஆசீர்வதிச்சார். ஆசீர்வாதமான குடும்பத்த தேவன் எனக்கு குடுத்தார். முன்பாக எனக்கு குழந்தைங்கன்னா புடிக்காது. ஆனா பாருங்க, தேவன் எனக்கு ஒரு ஆசீர்வாதமான ஒரு பிள்ளைய குடுத்தார். தேவன் எனக்கு சந்தோஷத்த குடுத்திருக்கார். சமாதானத்த குடுத்திருக்கார். இன்னைக்கு நான் தலைய சாய்ச்சு படுக்கும்போது எனக்கு நிம்மதியான உறக்கம் வரும். இன்னைக்கு நான் எல்லாத்தையும் செய்றேன். என்னுடைய தேவன மகிமைப்படுத்த யாரு என்ன தேர்ந்தெடுத்தாரோ. நான் முன்னாடி பிசாசுனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்துட்டு இருந்தேன். ஆனா இன்னைக்கு நான் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிறேன். அவருடைய வார்த்தையின் பிரகாரம் என் வாழ்க்கை நடக்கப்படுகிறது. கவலைப்படுவதை நிறுத்துங்கள் என்ற நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருப்பதற்கு மிக்க நன்றி. கூட்டம் முடிந்த பிற்பாடும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். மறந்து விடாதீர்கள். எங்களுடைய எண் 9346387738. நன்றி. நல்லது மக்களின் இப்போது தீர்மானம் உங்களுக்கு இந்த இடத்தில் எடுக்கப்படக்கூடிய வாய்ப்பு உங்களுடைய கையில இருக்கு. இந்த சாட்சியானது நீங்க இந்த இடத்துல பார்த்த பிரகாரம்
நீங்க யார் சொல்றீங்களா பாஸ் இது முடியாத காரியம், என்னால மாற முடியாது, என்னுடைய மகன் இப்படிதான், என்னுடைய கணவர் இப்படிதான், என்னுடைய வாழ்க்கை இதுதான், நான் இப்படியான சூழ்நிலையில் தான் இருக்கிறேன், நான் ஒவ்வொரு முறை முயற்சி எடுக்கும் பொழுதும் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள நான் மீண்டும் என்னுடைய பழைய வாழ்க்கைக்கு இந்த இடத்தில் திரும்புகிறேன். இப்படியான பல காரணங்களை நீங்க தேவனுக்கு முன்பாக இந்த இடத்தில் இதுவரை வைத்திருக்கலாம். ஆனா இந்த சாட்சியிலே இந்த நபர் எவ்வளவு அசுத்தமான ஒருவராய் இந்த இடத்தில் தன் வாழ்க்கையை வாழ்ந்தார். ஆனா தேவன் இவர் வாழ்க்கை இன்று அவருடைய பிள்ளையாய் இருக்க கொடுத்த வாய்ப்பை எப்படி பயன்படுத்தி கொண்டிருக்கிறார் என்பது வித்தியாசமானதை இந்த இடத்துல காண்பித்திருக்கிறது. இதான் தேவன் உங்களுக்கும் செய்ய விரும்புறார். உங்களுடைய பிரச்சனைகள், உங்களுடைய கடினங்கள், உங்களுடைய சூழ்நிலைகள், உங்க வாழ்க்கையினுடைய போராட்டங்கள் எல்லாவற்றையும் மாற்றிக்கொள்ள தேவன் அவர் தன் வல்லமையானதை உங்க வாழ்க்கையில வெளிப்படுத்த தயாராக இருக்கார். ஆனா தேவன் கொடுக்கிற இந்த உதவியை உங்களுடைய வாழ்க்கை மீது நீங்கள் பெற்றுக்கொள்ள விருப்பம் உள்ளவராய் இருக்கிறீர்களா? தீர்மானத்தை எடுங்க மக்களே. ஆசை எனக்கு பிரச்சனைகள் அதிகம், எனக்கு போராட்டங்கள் அதிகம், காரணங்களை சொல்றது நிறுத்துங்க. தேவனோடு உங்களுடைய வழிகளை நகர்த்துங்கள். அவருடைய சித்தம் உங்கள் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கை மீது மாபெரும் வித்தியாசத்தை ஏற்படுத்தும்படியாக. எனவே இந்த நேரம் கூட நீங்க ஸ்கிரீன்ல பார்க்கிற இந்த தொலைபேசி எண்களை எங்களை தொடர்பு கொள்ளலாம். இந்த இஸ்ரவேல் சிறப்பு நிகழ்ச்சியில் எப்படியாக நீங்க கலந்து கொள்ள முடியும்? நீங்கள் எங்களோட இந்த விசுவாசத்தின் பயணத்திலே ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து முன்னோக்கி செல்ல தேவன் உங்களுக்காக வைத்திருக்கிற திட்டமானது என்ன? ஆம், தேவன் உங்களுடைய வாழ்க்கையை மாற்ற விரும்புகிறார். பழைய வாழ்க்கையானது ஒழிந்தால் மட்டுமே புது வாழ்க்கையின் துவக்கத்தை நீங்கள் பார்க்க முடியும். எனவே தீர்மானத்தை எடுங்க. தேவன் உங்களை பலப்படுத்த முடியாது. இந்த நேரம் விசுவாசத்திலே ஒன்றிணைலாம். அவரை நோக்கி உதவி கேட்க முடியாது. இது ஜெபத்திற்கான நேரம். ஒரு கிளாஸ் தண்ணீரை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள் அல்லது தொலைக்காட்சிக்கு அருகாமையிலே வாருங்கள். இந்த நேரம் உங்களுக்கான ஒரு சிறப்பு ஜெபத்தை நாம் செய்ய போகிறோம். எங்கள் ஆண்டவராகியும் இயேசுவே, என் தேவாவியானவரே, இதோ இந்த வார்த்தை எவ்வளவு தெளிவாய் எங்களுக்கு விளக்கத்தை கொடுத்திருக்கிறது. என் தேவனை பல மக்கள் இப்படியாக இந்த தன் வாழ்க்கை தேவனை உமக்கு சொந்தம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நீர் தெளிவுபடுத்துகிறீர், யார் ஒருவர் உம்முடைய நாமத்தை விசுவாசித்து உம்முடைய வழிகளை தன் வாழ்க்கையின் வழிகளாய் மாற்றிக்கொண்டு கீழ்ப்படுகிறவராய் உம் சித்தத்தை செய்கிறவராய் இருக்கிறார்கள். என் தேவனை நாடுவராக இயேசுவே, அவர்களை உம்முடைய பிள்ளைகளாய் என்று மாறுகிறார்கள். உம்முடைய பிள்ளைகளாய் தன் வாழ்க்கை என்று வைக்கிறார்கள். எனவே தன் தேவனை நாண்டவராக இயேசுவை பொய்களாய், பொறாமைகளாய், அசுத்தங்களாய் இந்த மக்களுடைய வாழ்க்கை எந்த பாவத்திற்குள் இது நாள் வரை இவர் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் இந்த தேவனை இங்கு நாங்கள் செய்து கொண்டிருக்கிற இந்த எளிமையான ஜெபத்திலிருந்து இவர்களுக்குள்ளாக, இவர் வீடுகளுக்குள்ளாக நீர் நுழைய நான் கேட்கிறேன். எது அசுத்தமானதாய், எது உமக்கு பிரியமில்லாததாய் இந்த வீட்டிலோ இந்த மக்களுடைய வாழ்க்கைக்குள்ளோ பார்க்கிறீர்கள், தேவனை நாண்டவராக இயேசு அவைகள் எல்லாவற்றையும் நீக்கி போடும். உம்முடைய சர்வ வல்லமையான கரம் எங்கள் தேவனை எங்கள் ஆண்டவராக இயேசு இவர்கள் வாழ்க்கைக்குள் இந்த நுழையும்படியாக, இந்த மக்களுடைய வாழ்க்கைக்குள் நீர் வாக்களித்த இந்த வித்தியாசங்கள் ஏற்படும்படியாக. ஆம் தேவனை ஆண்டவராக இயேசுவே, இவர்கள் மாமிசத்தினால் பிறந்தவராயிருக்கலாம், ஆனால் தேவனே இவர்கள் ஒவ்வொருவரும் மீண்டுமாய் ஆவியிலே பிறக்கிறவராய், உன்னுடைய பரிசுத்தாவினுடைய அபிஷேகத்தினால் நிரப்பப்படுகிறவராய், பலப்படுத்தப்படுகிறவராய், உன் விருப்பத்தை செய்கிற பிள்ளைகளாய் இந்த மக்கள் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையை நீர் ஆசீர்வதிக்க தயாராக இருக்கிறேன். இதை புரிந்து கொண்டவராய் உன் நாமத்தை ஏற்றி கொண்டு உன் வழிகளை தன் வாழ்க்கை ஒப்படைக்கிற ஒவ்வொருவரும் உன் பிள்ளைகளாய் ஆசீர்வதிக்கிறார். உங்களுடைய பெயர் இவர்களது வாழ்க்கையிலிருந்து மகிமைப்படுத்தப்படுத்தும். இந்த நிகழ்ச்சியில இந்த மக்கள் யார் தங்கள் பழைய வாழ்க்கையை விட்டு புது வாழ்க்கைக்காய் விரும்புகிறார்களோ, இந்த புது வாழ்க்கை இவர்களது வாழ்க்கைக்கான வழியானதாயத்தில் இருக்கும். இந்த மக்களுடைய வாழ்க்கையை, வழியை, திட்டங்களை உன் கைகளில் ஒப்படைக்கிறேன். ஆசீர்வதிக்க கேட்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் சர்வ வல்லமையான பெயரால் பரிசுத்தாவியானவரே, விசுவாசிக்கிறவர் சேர்ந்து சொல்லுங்கள், நன்றி ஆண்டவராக இயேசுவே, ஆமென். தேவன் உங்கள் ஒவ்வொருவரை ஆசீர்வதிக்கட்டும். மக்களே, மிக நிச்சயமாக தேவன் அவருடைய பிள்ளைகளை தெரிந்து கொண்டவராய் இருக்கிறது போல நீங்கள் அவருடைய பிள்ளைகளாய் உங்கள் விசுவாசத்தை தொடங்குங்கள். தேவன் நாமம் மகிமைப்படுத்தப்பட முடியாது. இந்த வாரம் கூட குறிப்பாய் புதன்கிழமை நாம் ஆலயத்தில் இடத்தில் ஒன்றிணைய போகிறோம். ஆண்டவருடைய திருவிருந்தலை பங்கேற்கும்படியாக. யார் உங்களுடைய உடன்படிக்கையை புதுப்பித்துக் கொள்ள விரும்புறீங்களோ, யார் உங்க வாழ்க்கை தேவனோடு மாற்றிக்கொள்ள விரும்புகிறீர்களோ, தேவனோடு நான் ஏற்படுத்துகிற இந்த உறவு பலப்படுத்தப்படணும், அவரோடு நான் வைத்திருக்கிற உறவு பலன் அடையணும் என்கிற தீர்மானம் உள்ளவர்கள் இந்த புதன்கிழமை கூட்டங்களிலும் கூட எங்களோடு விசுவாசத்தில் ஆண்டவருடைய திருவிருந்தலை இணையுங்கள். தேவன் உங்களுடைய வாழ்க்கையை வழி நடத்தட்டும். மீண்டும் நாளை இன்னொரு சாட்சியோடு ஆசீர்வாதமான செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.